அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த புதியதொரு மாதத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் 3 மாதங்களை உம்முடைய பலத்த கிருபையினால் நாங்கள் கடக்கும்படி எங்கள் மீது நீர் காட்டின தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 4வது மாதத்தின் முதலாவது நாளின் மத்திய நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சப்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுதும் நீர் காட்டின அன்பு ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நல்வழிப்படுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது. அந்த நல்வழியிலே நாங்கள் நடந்து உம்முடைய நல்ல ராஜ்யத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாவது நாளின் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நம்மை கண் விழிக்க செய்து கடந்த 3 மாதங்களாக தேவ கிருபை நம்மை எப்படி ஆட்கொண்டதோ அதே ஆசீர்வாதத்தை இந்த 4வது மாதத்திலும் தேவன் நமக்கு நிச்சயமாக கொடுக்க விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கேற்ற அழைப்பிலே பங்கு பெற்ற நம் அனைவரோடும் இந்த நாளின் வாக்குத்தத்தங்கள் தேவ சமாதானங்கள் நம்மோடு நிறைந்து காணப்பட வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதம் 1வது நாளில் புதன்கிழமையின் மத்திய நாளின் காலை பொழுதின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தின் வார்த்தை என்ன என்றால், பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற ஒரு சத்தியம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளை கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக வேற்றுமையான உபதேசத்தை போதிக்காதபடி விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நாம் நம்முடைய வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேற்றுமையான உபதேசம் என்றால் என்ன? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வசனம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ விதமான போதகங்கள் கிறிஸ்தவ சபைகளில் போதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று இந்த வேற்றுமையான உபதேசம். எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் நாம் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லுகிறார். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் பலவிதமான அந்நிய போதனைகளிலே அலைப்புண்டு தெரிகிற மக்களை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், பலர் தங்களுடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது எல்லா நிலைகளிலும்
தாங்கள் எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேம்படைய வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுக்கிற அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் சத்தியத்தை போதிப்பதிலும் மாற்றுத்தரங்கள் அநேகம் உண்டு என்று சொல்லுகிறார். உதாரணமாக இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது எரேமியா 14:14 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்க தரிசனங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அவர்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத சுவிசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சிலர் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி வரக்கூடிய காலங்களின் என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை ஒரு ஜோசியம் குறி கேட்பதற்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற அனுபவம் கிறிஸ்தவ சபைகளில் உண்டு. அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது வேத ஈடுபாடுகளில் நாம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்து அந்த அனுகூலங்களிலே நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் நம்மை ஊக்குவிக்கிறது. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தையே தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் மகிமைகள் தேவ சமூகத்தில் எப்படி எல்லாம் இருக்கிறது. இங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தங்கள் இருதயத்தின் யூகத்தையே சொல்லுகிறார்கள். நான் அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்களுக்கு நான் காட்சி அளித்ததும் இல்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை நாம் எப்படி யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு எரேமியா 25:31-32 சொல்லுகிறது, ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் வரட்டும், ஜாதிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாமிசமான யாவரோடும் அவர் நியாயத்திற்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கும் தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான போதனைகளை கேட்க விரும்புகிற ஒரு அனுபவம் நம்மில் எப்படி காணப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் சத்தியங்களை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை வேதத்திற்குள், வேதம் வாசிப்பதற்குள் உங்களை ஒப்புக்கொடுங்க.
சத்தியங்களை கேட்பது சபைக்கு செல்லுகிறது மிக அவசியம்தான். ஆனால் பலவித அனுபவங்களை பெற்றுக்கொண்டு பலதரமான போதகங்களை கேட்பதினால் நாம் பெரிய ஞானிகளாக மாறிவிடுவோம் என்று சிலர் எண்ணுகிறது போல அப்படி எண்ணக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நீ முழு மனதோடு ஆண்டவரை தேடு. அவருடைய சத்திய எழுத்துக்களில் உன்னை நீ எப்படி ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு உன்னை ஒப்புக்கொடு என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுரு பக்தன் சொல்லும்போது 1 பேதுரு 4வது அதிகாரம் அங்கு 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அன்பு பிள்ளைகளே, ஒருவன் போதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நம்மில் எத்தனையோ பேர் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. நாம் தப்பறையான போதகங்களை கேட்டு சத்தியத்தை விட்டு வழிவிலகி செல்லக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய உபதேசம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் தவிர, ஆண்டவர் நமக்கு வெளிப்படாத ரகசியத்தை தவிர, வேதத்தில் எந்த ஒரு ரகசியத்தையும் ஆண்டவர் நமக்கு மறைத்து வைக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அழைக்கப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இனி குழந்தைகளைப் போல பலவிதமான தந்திரமுள்ள போதகத்தினாலே காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகளைப் போல நாம் இருக்க வேண்டாம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, நாம் பலவித அந்நிய போதனைகளினால் நாம் சிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் கடைசி காலத்தில் நாம் பார்க்கிற சம்பவங்கள், நாம் கேள்விப்பட்ட வேத அடிப்படையில் கேள்விப்பட்ட சத்தியங்கள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை ஆண்டவர் வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நான் எந்த ஒரு சத்தியத்தையும் நான் உனக்கு மறைத்து சொல்லவில்லை. எல்லாமே எனக்கு தெரிந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அறிவிக்கப்படாத, வெளியாக்கப்படாத மறைபொருளும் சத்தியமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இவ்வளவு தெளிவான சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு நாம் முயற்சி எடுக்காததற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், நாம் வேதம் வாசிப்பது சரியான நிலையில் இல்லை. அநேகருடைய சத்தியங்களை கேட்பதினால், இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தியங்களை கேட்பதினால் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறான நம்பிக்கை. கேளுங்கள், ஆனால் கேட்கிற சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
சத்தியத்தை மட்டும் கேட்டு உணர்ந்து நாம் பலவிதமான கூட்டங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மனம் மாறவில்லை என்றால், சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒரு நாள் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், நாம் கேட்ட சத்தியங்கள் நம்மிலே நிலை கொள்ளுமா? நிச்சயமாக இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எது சத்தியம் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக காண்பித்திருக்கிறார். ரகசியம் ஒன்றுமில்லை, மறைபொருள் ஒன்றுமில்லை. அவர் எதை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதை இந்த வேதத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நாம் வாசிப்பதை நாம் தொடரவில்லை என்றால், இதில் இருக்கிற அனைத்தும் நமக்கு மறைபொருளாகத்தான் காணப்படும், அறியப்படாத ஒன்றாகவே போய்விடும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிற நம் அனைவருக்குள்ளும் அந்த தாகம் இருக்க வேண்டும். என்ன தாகம்? வேதத்தை வாசிக்கிற தாகம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் பலனடைவான் என்று சொல்லுகிறார். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானம் கேட்பதினால் மட்டுமல்ல, கேட்டு நடப்பதினால், அதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்துக் கொள்வதனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காலை பொழுதில் எழுப்புகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால், நாம் தேவனுக்குள் நம்மை எந்த அளவு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். நம்முடைய தீர்மானம் ஆண்டவரோடு இருக்கிறதாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 50வது அதிகாரம் அங்கு 4வது வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த 3 மாதங்கள் அவருடைய பலத்த கிருபைக்குள்ளாய் நம்மை வழி நடத்துவதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் நம்முடைய ஜீவனை புதிதாக்கி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2026வது வருடத்தில் 3 மாதங்களை கடக்கும்படி நமக்கு கிருபை காட்டின தேவனுக்கு நன்றி. இந்த மாதத்திலேயும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருந்து இந்த நாளின் வாக்குத்தத்தமான வேதத்தை வாசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வாசகத்தை நாம் ஒருவேளை நிரந்தரமாக கொள்ளாவிட்டாலும் காலையில் எழுந்து, நேரப்பட காலையில் எழுந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து நன்கு ஜெபித்து பின்பு சத்திய எழுத்துக்களின்படி நம்மை நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இது இன்றைக்குரிய இந்த மாதத்திற்குரிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த புதிதான ஒரு வாக்குத்தத்தம். வேதம் வாசி, அப்பொழுது உன் வீட்டிலே நறுமணம் வாசனையாய் காணப்படும். வேதத்தில் உள்ள நறுமணங்கள், பரிமள தைலங்கள் நம்முடைய வீட்டை முற்றிலும் சுகந்த வாசனையாக நமக்கு காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் வாசிப்பதை நாம் தொடர்வோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருந்து இந்த 3 மாதங்கள் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தின் 1வது நாளிலேயும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை புதியதொரு
மாதத்திற்குள்ளாய் புதியதொரு வாரத்தின் மத்திய நாளுக்குள்ளாய் அழைத்து வந்தீர். நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் நீர் தாமே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நல்ல வார்த்தைகளோடு இந்த நாளை நாங்கள் செலவழிக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்டோம், வேதம் வாசிப்போம், அதை தொடர்வோம், ஆண்டவரோடு இணைவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராமன்.